த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் வரப்போற 10-20 வருஷத்துல இந்தியாவுடைய முகத்தையே மாத்த போற ஒரு விஷயம். அதுதான் தொகுதி மறுவரையறை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தண்டனை, சரியா படிக்காத பையனுக்கு பரிசுன்னு. கிட்டத்தட்ட அதுதான் இப்போ இந்தியாவிலையும் நடக்க போகுது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறி நிற்கக்கூடிய தென்னிந்தியாவுக்கு இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற தரவுகளை ரொம்ப அலசி ஆராய்ந்து பார்த்தா இது ஏதோ வெறும் அரசியல் மாற்றமா மட்டும் கிடையாம ஒட்டுமொத்த ஜனநாயக ரீதியிலான நிறைய சங்கடங்களையும் நிறைய சர்ச்சைகளையும் ஏற்படுத்த போகக்கூடிய விஷயமா இருக்க போகுது. இதனால தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரியான தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு உரிமையை இழக்க போறாங்க, வட மாநிலங்கள் எப்படி அசுர பலம் பெற போறாங்க, அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தொகுதி மறுவரையறை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த டீலிமிட்டேஷன் பத்தி நம்ம சேனல்லயே ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸோட கொண்ட ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறைனா என்ன, அது எப்போ கொண்டு வரப்பட்டது, ஏன் அது கொண்டு வரப்படணும் அப்படின்ற பல விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், இந்தியாவில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னன்றதை ரொம்ப சுருக்கமாகவும் பார்த்துடலாம். இந்தியாவுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் கடைசியா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிதான் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்துற மாநிலங்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை இழந்துடக்கூடாதுன்னு இந்த எண்ணிக்கை அப்படின்றது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. 2026க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியா வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியாவே இருக்கு. ஆனா அதைத்தான் இன்னைக்கு பாஜக மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தான் நான் அந்த பழைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். இப்போ புது நாடாளுமன்றமும் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப தெல்ல தெளிவா 850க்கும் அதிகமான நபர்கள் உட்கார்ற மாதிரி தான் அந்த சீட்டுகள் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எண்ணிக்கைய 543ல இருந்து 850க்கு மேல உயர்த்த போறாங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தா எந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்க சீட்டு அதிகமாகும். இங்கதான் சிக்கல் அப்படின்றதே ஆரம்பிக்குது. நாடாளுமன்ற இடங்கள் 850க்கு மேல உயர்த்தப்பட்டா விகிதாச்சார அடிப்படையில தென்னிந்தியா எப்படி தோற்கடிக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாவே குறிப்பிடப்பட்டிருக்குது. குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல தமிழ்நாட்டுடைய பங்கு 7.2%. அதாவது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கெடுத்து பார்த்தா லோக்சபால நம்மளுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது 7.2 அப்படின்றது இருக்கு. ஆனா புது கணக்குப்படி பார்த்தா இது 6% குறைய போகுது. அதாவது கிட்டத்தட்ட 1.2% அப்படின்றது வீழ்ச்சி அடைய போகுது. அதாவது பங்கின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய 61 இடங்களுக்கு பதிலா 51 இடங்கள் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு ஆருடங்கள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10லிருந்து 11 இடங்கள் நமக்கு வீழ்ச்சி அப்படின்றது ஆக போகுது. 39 சீட் இருக்கக்கூடிய இடத்துல 50 சீட்டு 51 சீட்டுன்னு மாறுது. அப்புறம் என்ன நஷ்டம் அப்படின்னு நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனா மொத்த இடங்கள்ல நம்மளுடைய சதவிகிதம் அப்படின்றது குறையுது. அதாவது நம்மளுடைய மக்கள் தொகையை ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய லோக்சபால நம்மளுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப குறையுது. அப்படி குறையும் பொழுது டெல்லி கூட நம்ம சண்டை செய்யற இல்லாட்டி பேரம் பேசுற அந்த சக்தி அப்படின்றது குறைஞ்சு போயிடும். அடுத்து கேரளாவை எடுத்துக்கோங்க. இருக்கலையே இதுவும் ஒரு மோசமான விஷயத்தை சந்திக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. ஏன்னா 3.7% இருந்து 2.7% அதோடைய விகிதாச்சாரம் அப்படின்றது குறைய போகுது. கிட்டத்தட்ட 1% பலம் அப்படின்றது குறைஞ்சு போயிடும். ஆந்திரா, தெலங்கானாலையும் இதே நிலைமை தான். 2 மாநிலத்தையும் சேர்த்தா 7.7% இருந்து 6.9% அவங்களுடைய விகிதாச்சாரம் அப்படின்றது குறைஞ்சு போயிடும். கர்நாடகாவிலையும் விகிதாச்சாரம் அப்படின்றது சராமாரியா குறைய போகுது. ஒட்டுமொத்தமா பார்த்தா தென்னிந்தியாவுடைய பங்கு 24.3% இருந்து 20.7% சரிய போகுது. அதாவது தென்னிந்தியாவே நினைச்சாலும் இனி இந்தியாவுடைய பிரதமரையோ இல்லாட்டி முக்கியமான சட்டங்களையோ தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடும். இப்போ தென்னிந்தியாவுக்கு இவ்வளவு இறங்கி இருக்குல்ல, கவுண்ட்ஸ் குறையுது இல்ல, அப்ப இது யாருக்கு ஏறும்? நீங்க எந்த சந்தேகமும் வேணாம், ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமா ஏறப்போகுது. இதோடைய இன்னொரு பக்கத்தை முழுக்க முழுக்க பார்த்தா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் முழுமையா ராஜாவா மாற போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க. 80 சீட் இருக்கக்கூடிய இங்க
புது கணக்குப்படி 140 சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய விகிதாச்சாரம் 14.7% இருந்து 16.5% உயரப்போகுது. பீகார் மாநிலத்தை எடுத்துக்கோங்க, 40 சீட்டு இருக்கக்கூடிய இங்க 73 சீட்டு வரைக்கும் வரப்போகுது. விகிதாச்சார அடிப்படையில 1.2% உயர்வு அப்படின்றத அவங்க அடைய போறாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த எல்லா மாநிலங்களிலுமே விகிதாச்சாரம் 1% மேல உயருது அப்படின்றத புள்ளி விவரங்கள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்களுடைய பலம் 38.1% இருந்து 43.1% வரைக்கும் உயரப்போகுது. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மாதிரியான 4-5 மாநிலங்கள்ல ஒரு கட்சி ஜெயிச்சா போதும், அவங்க தென்னிந்தியாவுடைய ஆதரவு இல்லாம இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணலாம். இந்த மாற்றங்களால வெறும் தென்னிந்தியா மட்டும் பாதிக்கப்படல, கிழக்கிந்தியாவும் பாதிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 14.4% இருந்து 13.7% வரைக்கும் அவங்களுடைய இந்த விகிதாச்சாரம் அப்படின்றது குறையுது. வடகிழக்கு மாநிலங்களும் தப்பல, 4.4% இருந்து 3.8% அவங்களுடைய விகிதாச்சாரம் அப்படின்றது குறைய போகுது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தெற்கு மாநிலங்கள் மட்டும் இல்லாம கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுடைய அதிகாரமும் டெல்லியால குறைய போகுது அப்படின்றதுதான். இதுதான் இப்போ ஜனநாயகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்தா உருவாயிருக்கு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே கொந்தளிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 543 சீட்டு இருக்கிறப்பவே ஒரு கட்சி 300 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மெஜாரிட்டி வாங்கிடுறாங்க. இதுல 850 சீட்டு வரும் பொழுது வட மாநிலங்கள்ல மட்டும் ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் தேர்தல் எதுக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். இதனாலதான் ஸ்டாலின், பினராயி விஜயன் மாதிரியான தென்னிந்திய தலைவர்கள் இது தென்னிந்தியாவுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தெலங்கானா மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அத்தனை தென் மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதி, வாங்கய்யா இப்பவாது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது வெறும் இடங்கள் குறையறதுனால ஏதோ அரசியல் ரீதியிலான பாதிப்பு மட்டும் கிடையாது, நிதி பகிர்வு முதல் கொண்டு எல்லாமே குறைஞ்சு போயிடும் அப்படின்ற இன்னொரு பார்வை அப்படின்றதும் இருக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இப்போ இந்த புதிய மாற்றத்திற்கு எகென்ஸ்டா பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்கிறாரு, போராட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு என்ன சொல்றாங்க, இல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, 50% அப்படின்றத நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி ஏத்த போறோம் அப்படின்னு. நீங்க இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்து பத்திரிகையிலிருந்து அத்தனை பத்திரிகைகளுடைய தலையங்கமாகட்டும் இல்ல முதல் பக்கமாகட்டும் இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் அத்தனையுமே வேற வேற தொனியில அவங்க மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படின்றதை அத்தனை நாளிதழ்களுமே சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. புள்ளி விவரங்கள் போய் சொல்லவே சொல்லாது. நம்ம இப்ப பார்த்திருக்கக்கூடிய இந்த அத்தனை டேட்டாக்கள்ல இருந்தும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவுடைய அரசியல் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள முடங்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால இதுல இருந்து யூகிக்க முடியுது. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? அமெரிக்கால இருக்கிற மாதிரி செனட் சபையில எல்லா மாநிலத்துக்கும் சரிசமமான பிரதிநிதித்துவம் தரணுமா, இல்லாட்டி 1971 கணக்கெடுப்பையே இன்னும் சில காலத்துக்கு தொடரணுமா? இத ஒரு மிகப்பெரிய விவாதமா மாற்ற வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்கு. நாடாளுமன்றம் அதுக்கு தான் கூட போகுது. ஆனா இந்த மாதிரியான விவாதம் நடத்தப்படுமா, இல்ல வழக்கம் போல நேருவை திட்டுறது, பழைய ஆட்களை திட்டுறது, பழைய தலைவர்களை திட்டுறது, அரசியல் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த நாடாளுமன்றம் பயன்படுத்தப்படுமா அப்படின்றதெல்லாம் கவலைக்குரிய கேள்வியா தான் மாறி இருக்கு. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இந்த நாட்டுடைய குடிமக்கள். அவங்களுக்கு சரிசமமான பங்கு அப்படின்றது நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கறதுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா என்ன தோணுது? இதுல நிறைய தர்க்க ரீதியிலான விஷயங்களும் இருக்கு, புள்ளி விவரங்கள் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு இது தொடர்பான என்ன கருத்துக்கள் தோணுனாலும் இந்த வீடியோவோட முடிவுல நீங்க உங்களுடைய கருத்துக்கள் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.